ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க. எந்த பக்கமும் எனக்கு விடுதலையே இல்லை. நான் மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி தப்பிப்பேனே தெரியலன்ற ஒரு எண்ணத்தோட, ஒரு அங்கலாய்ப்போட பிரதர் சிஸ்டர் இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கான ஒரு விடுதலையை பேச போறாரு. என்னத்துல பேசினார்? நானும் ஸ்பிரிச்சுவலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சாலும், ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தாலும் நிறைய நேரத்துல விழுந்திருக்கேன். ஆனாலும் கர்த்தர் விடமாட்டேன் உன்னை, நீ எனக்கானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேலையில, மகனே மகளே நீ எனக்கானவன், வார்த்தையை கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ஓகே, நான் பேசுறேன். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் இடத்துல பேச போறாரு. தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து பேச போறாரு. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல முதல் பாயிண்ட், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆமென். புரிஞ்சுச்சா? அது நீங்க எதுல மாட்டீங்கன்னு தெரியாது. லாஸ்டாவும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு தீர்க்க தரிசனமா எரேமியா தீர்க்கதரிசி அன்னைக்கு பேசுற இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு வருது. அதாவது நீங்க எதுல அடிக்ஷன் ஆயிருக்கீங்கன்னு தெரியல. விரும்பத்தக்காத ஒரு சில பாவங்கள், நிறைய பேர் ப்ரான் அடிக்ஷன், லவ் பண்ணி மாட்டி இருப்பாங்க. நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியவே வர முடியாது. என்ன விடுவிக்க யாருமே இல்லையா, ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய் போட இந்த காலை வேலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். அன்பு மகனே மகளே, உன்னை நான் சொல்றேன், நிச்சயமாக விடுவிப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், மகனே மகனே, நீ என்னை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோன்னு வார்த்தையில சொல்றாரு. ஓகே, நம்ம அவரை விட்டோம்னா அவர் நம்மளை விட்டுருவாரானா? இல்ல. இது வரைக்கும் நீங்க அவரை விட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் உங்களை விடாம பிடிக்கணும்னு இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்காரு. உங்களை நிச்சயமா விடுவிச்சு அவரு காலத்துல சேர்த்துப்பாரு. ஸோ அவரை விட்டு எடுப்படாத நீங்க ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட ஒரு காரியமே சூன் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கு. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆயத்தமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதான் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.